இன்னைக்கு நாம் மீட் த சீரீஸ்ல 6வது எபிசோட பார்க்க போறோம். கடைசி என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்குல்ல? கென் அவளோட காதல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு லவ் மேக் பண்ண சேம் டைம் பாடி கார்டு கிட்ட இருந்து வேலை முடிஞ்சதுன்னு மெசேஜ் வர்ற மாதிரி பார்த்தோம். இனி அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறது இந்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல வர்ஷாவை தான் காட்டுறாங்க. அவ அப்பதான் பெட்ல இருந்து செம டயர்டா எழுந்திருக்கிறான். எழுந்ததும் பக்கத்துல கென்ன தேடுறான். பட் கென் அங்க இருக்க மாட்டேன். அப்ப லைட் அண்ட் டல் ஆகுற. ஏன்னு ஞாபகம் இருக்கா? மிண்டு கூட கேம் விளையாண்டுருப்பாங்கல்ல, அன்னைக்கு நைட் கென் வர்ஷாவை கிஸ் பண்ணியிருப்பான். பட் மார்னிங் எழுந்ததும் அது ஜஸ்ட் நத்திங்னு சொல்லியிருப்பான்ல. அந்த மாதிரி இதே எதுவும் சொல்லிடுவாளோ அப்படின்னு கொஞ்சம் பயப்படுவோம். ஸோ அந்த பயத்திலேயே எழுந்து வெளியே வருவோம். அங்க கென்னை பார்த்தா எங்கேயோ வெளியே போறதுக்கு ரெடியாகி உட்காந்து ஃபோன்ல நான் வந்துடுறேன், நான் கரெக்ட் டைமுக்கு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கேன். அப்ப வருஷம் வந்து அவ பக்கத்துல உட்கார, இந்த முறை தள்ளி உட்காராம வர்ஷாவை பார்த்து கியூட்டா ஸ்மைல் பண்ணுவான். அதை பார்த்ததும் வர்ஷாவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். ஸோ அப்படியே அவனோட ஷோல்டர்ல சாஞ்சு, எங்கேயாவது கிளம்பிட்டியா, எனக்கு நீ என் பக்கத்துலயே இருக்கணும்னு சொல்ல கென் இன்னும் கியூட்டா வர்ஷா பார்த்து சிரிச்சிட்டு வர்ஷாவோட கண்ணத்துல கிஸ் பண்ணுவான். அப்பதான் வர்ஷாவுக்கு அப்பாடாங்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் தைரியம் வந்து, என்னை விட முக்கியமான வேலையா, நான் உன்னை போக விட மாட்டேன்னு கென்னுக்கு இன்னும் க்ளோஸா போக கென் ஃபிளாட் ஆயிடுவான். அப்போ அகைன் 2 பேரும் செகண்ட் ரவுண்டுக்கு ரெடியாக. பட் கரெக்டா அக்கா வீட்டில் இருக்கியான்னு கிரேட் டோரை நாக் பண்ணுவார். அவ்வளோதான். அப்புறம் 2 பேரும் சிரிச்சிட்டேன், ஓகே ஓகே எதுவும் காட்டிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சிக்னல்லாம் கொடுத்துட்டு கென் போய் டோரை ஓப்பன் பண்ணுவான். பட் அன்னைக்கு கிரேட் ரொம்ப சீரியஸா, எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என்னால் வர்ஷாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று தாண்டவே முடியல, நீ தான்க்கா எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்க வந்திருப்பான். அப்போ கென்னுக்கு ஒரு மாதிரி இருக்கும், எப்படி சொல்றதுன்னு அவளுக்கு புரியாது. ஸோ நீ ட்ரை பண்ணி உனக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீ மூவ் ஆன் ஆகணும்டா, அவளுக்கு மேபி வேற யாரையாவது பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பட் கிரேட், இல்லைக்கா நீ போய் சொல்ற, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி ஹெல்ப் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ கென்னும் சரி 2 பேருக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கலான்னு வீட்டுக்கு கிராசரிஸ் வாங்க வேண்டியிருக்குல்ல, ஸோ கிரேட் உன்னை கூட்டிட்டு போவான்னு வர்ஷாவை பார்த்து சொல்லுவான். வர்ஷாவும் கொஞ்சம் தயங்குவான். பட் கிரேட் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ண, அப்போ வர்ஷாவும் சரி அவன்கிட்ட சொல்லிடலான்னு நினைச்சு அவன் கூட போவான். பட் வர்ஷாவால கிரேட்டு கிட்ட அங்க எதுவுமே சொல்ல முடியாம போயிடும். ஏன்னா அன்னைக்கு நைட்டு வர்ஷாவை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடணும்னு நினைச்சு ஒரு குட்டி பார்ட்டியை பிளான் பண்ணுவான் கிரேட். அண்ட் அந்த பார்ட்டிக்கு கென் கிட்ட கேட்காமலே தாட்டை கூட இன்வைட் பண்ணிடுவான். இவன் கரெக்ட் பண்ணதான் இதெல்லாம் பண்றான்னு யாரும் யோசிக்க மாட்டாங்கல்ல. சரி எது எக்ஸைட்மெண்ட்ல இருக்கான், அவனை இந்த நேரத்தில் டிசப்பாயிண்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னு நினைச்சு அப்போதைக்கு வர்ஷாவும் கென்னும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சரி பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணலான்னு ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு இருப்பாங்க. அதில் கென் குடிக்க மாட்டேன், ஏன்னா அவளால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. பட் கிரேட், என் அக்கா குடிச்சு நீ பார்த்தது இல்லையே, செம்ம கிரேசியாக இருப்பான்னு சொல்லி கென் தாட்டுக்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த கேப்ல கென்னோட ட்ரிங்க்ல சரக்கு மிக்ஸ் பண்ணிடுவான். அவ்வளோதான். கிரேட் சொன்ன மாதிரியே கென் அவ்வளோ கிரேசியா செம ஃபன்னாக இருப்பான். அப்போ எல்லாமே சூப்பரா ஜாலியா ஃபன்னா தான் போயிட்டு இருக்கும். பட் கொஞ்ச நேரத்திலேயே வர்ஷா அலற சத்தம் கேட்கும். கிரேட் போதையில வர்ஷாவை அப்ரோச் பண்ணிட்டான் போல. அந்த டைம்ல கென் ஹேங் கோட்ல வாமிட் பண்ணிட்டு இருப்பான். வர்ஷாவோட சத்தம் கேட்டதும் அவளும் போதையிலேயே எவன்டா என் வர்ஷாவை தொட்டதுன்னு கையில கிடைச்ச அந்த குரங்கு பொம்மையை தூக்கிட்டு வெளியே வருவான். வெளியே வந்தா அங்க வர்ஷா அழுதுட்டு இருக்க. கிரேட் இல்ல என்னை மன்னிச்சிருன்னு ஒரு ஓரமா நின்றுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்ததுங்க அவளுக்கு தான் உண்மையில இன்ட்ரெஸ்ட் இல்ல, பின்ன எவ்வளவு தைரியம் இருந்தா அவளை தொற்று பண்ணு செம டென்ஷன் ஆகி கிரேட்டை போட்டு பொழக்க போவான். அப்ப தாட்ட அவளை தடுத்து கிரேட் அங்கிருந்து போக சொல்லிட்டு கென்னை உள்ள கூட்டிட்டு போவான். பட் கென்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்படி கத்திக்கிட்டு அவனை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்னு போக பார்ப்போம். அப்ப தாட் பெட்டு பக்கத்துல இருக்கிற அந்த கேண்ட் கஃப் வச்சு கென்னை லாக் பண்ணுவோம். அப்புறம் இந்த கேப்ல ரிலாக்ஸ் ஆன வர்ஷாவும் கென் பக்கத்துல வந்து அவளை ரிலாக்ஸ் பண்ண அப்படியே அன்னைக்கு நைட்டு முடிஞ்சிடும். அப்புறம் அடுத்த நாள் காலையில பார்த்தோம்னா கென் அப்போதான் போதை தெளிஞ்சு கண்ணு திறந்து பார்ப்பான். அப்ப அவனோட கை நாக் பண்ணி இருக்கிறத பார்த்ததும் தான் எனக்கு நைட்டு நடந்த எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். அப்ப வர்ஷாவும் கென் நீ எழுந்துட்டியான்னு பக்கத்துல வர, வர்ஷாவை பார்த்ததும் நீ ஓகேவா வரும், உனக்கு எதுவும் ஆகலையேன்னு கேட்க கென்னோட அந்த கேரிங் வர்ஷாவுக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஸோ ஸ்மைல் பண்ணிக்கிட்டேன். நீ இருக்கும்போது எனக்கு என்ன ஆக போகுதுக்கு? சரி நீ சொல்லு, நீ ஓகேவான்னு கேட்க. இப்படி கட்டி வச்சா எப்படி ஓகேவா இருக்க முடியும்? கையெல்லாம் மறுத்து போச்சு. கொஞ்சம் இதை ரிலீஸ் பண்றியா அப்படின்னு சொல்ல வர்ஷாக்கு சிரிப்பு வந்துடும். அப்புறம் கொஞ்சம் ரொமான்டிக்கா, அவ்வளோ சீக்கிரம் ஒன்று விட்டுருவேனான்னு சொல்லிட்டு கேன் பக்கத்துல வந்து ரொமான்டிக்கா கியூட் ஒரு கிஸ் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் கிஸ் ஓகேவாயிரும். இன்னொரு கிஸ் கொடுக்கலான்னு போனா அடிச்ச சிறக்கு இன்னும் வேலையை காட்ட கென்னுக்கு கொமட்டிட்டு வந்துடும். அப்போ வருஷம் இன்னும் நல்லா சிரிச்சிட்டேன். இப்பதாண்டி தெரியுது நீ ஏன் ட்ரிங்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கேன் கஃபை ரிலீஸ் பண்ணி விடுவான். அப்புறம் கென்னு வாமிட்லாம் பண்ணிட்டு வெளியே வந்தா அந்த தாட் அந்த மங்கி பொம்மை கையில வச்சுட்டு என்ன இதுன்னு கேட்பான். அப்போ கென்னு இல்ல, ஏன் உனக்கு பார்த்தா தெரியலையா அது என்னன்னு கேட்க, ஆ பார்த்தா நல்லா தெரியுது, பட் கேட்கும் போது வேற மாதிரி இருக்கேன்னு சொல்லி அந்த பொம்மையை ஆன் பண்ணி விடும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கென் கொடுக்கும்போது அந்த மங்கி ரிப்பேரா இருந்திருக்கும், பட் டைமிங்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்கும் போல. அன்னைக்கு நைட்டு கென் வருஷா இன்டிமேட்டா இருந்திருப்பாங்கல்ல, அந்த டைம்ல வருஷா ரொமான்டிக்கா உளர்னத அந்த மங்கி பொம்மை டைமிங்ல ரெக்கார்ட் பண்ணிருச்சு போல. ஸோ தாட் ஆன் பண்ணுவோம், இந்த மாதிரி சவுண்ட் வர கென்னுக்கு பப்பி ஷேம் ஆயிரும். ஸோ டக்குன்னு அதை பிடிங்கிட்டு அது சும்மா ஃப்ரெண்ட்லியா அப்படின்னு சமாளிக்க ட்ரை பண்ணும். அப்போ தாட்டம் நம்பிட்டேன் அப்படின்னு கலாய்ச்சிட்டு அப்புறம் கென் கிட்ட கொஞ்சம் பேசணும்னு உட்காருவான். நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் கென், எனக்காக நீ சிங் கிட்ட பேசணும்னு சொல்லுவான். அப்போ கென்னுக்கு புரியாது. ஸோ என்னன்னு கேட்பான். அப்போ தாட், இப்பெல்லாம் சிங் என்கிட்ட சரியாவே பேச மாட்டான், நீ வேற நான் வேற, நீ ஏதோ பேசுறான், அண்ட் கென்னு தான் உனக்கு கரெக்டான மேட்ச்னு வேற சொல்றான். அவனுக்கு பேசி புரிய வைக்கலான்னா என்ன டோட்டலாவே அவாய்ட் பண்றான்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவான். இப்போ கென்னும் இவங்க 2 பேரும் டேட் பண்ற மாதிரி ஆக்ட் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, அதை ஏதோ சீரியஸா எடுத்துக்கிறான்னு நினைச்சு சரி நான் பேசுறேன்னு தாட்டுக்கிட்ட சொல்லிட்டு சிங் பார்க்க அவன் ஒர்க் பண்ற ஷாப்புக்கு போவான். அங்க அவன்கிட்ட பேசணும்னு சொல்லி உட்கார வச்சேன். எனக்கும் தாட்டுக்கும் இடையில எந்த சம்மந்தமும் இல்லை, தாட்டுக்கு ஒண்ணுதான் பிடிக்கும், நாங்க இப்ப பண்றதெல்லாம் எங்க ஃபேமிலிக்காக மட்டும்தான்னு சொன்னேன். அப்ப சிங் ஒரு சில விஷயத்த சொல்லும். ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் கென் வருஷா தாட்டு சீனியர்னு 4 பேரும் டபுள் டேட்டுக்கு அன்எக்ஸ்பெக்டடா போக வேண்டிய சுச்சுவேஷன் வரும்ல, அப்ப கூட சிங் நீங்க போங்க நான் கிளம்புறேன்னு தாட்டுக்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பானே. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்கும்னா, அந்த இன்சிடென்ட்ல சிங் கொஞ்சம் ஹர்ட் ஆயிருப்போம், பட் வெளியே காட்டிக்க மாட்டேன். பட் ஒரு நாள் தாட்டை பார்க்கறதுக்காக தாட்டு ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். அப்ப அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் தாட்டு ஒரு கேஸ்ல பிஸியா இருக்கிறதா சொல்ல, அப்ப அவன் தாட்டுக்காக எடுத்துட்டு வந்த சாப்பாடை அந்த ஸ்டாஃப்ஸ் கிட்ட கொடுத்துட்டு இது அவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கிளம்புவோம். அப்ப அந்த ஸ்டாஃப்ஸ் அதை வாங்கி வச்சிருவாங்க. பட் சிங் கிளம்புனதும் இந்த மாதிரி ரோ கிளாஸ் பீப்புள்லாம் வசதியா யாராவது கிடைச்சா போதுமே அப்படியே அட்டை பூச்சி மாதிரி ஒட்டிப்பாங்க. அவர் ரேஞ்சுக்கு இவனா ஒரு ஆளா, பட் அதுக்கும் ஒரு லக்கு வேணும்டி, நாமளும் தான் இருக்கோம், எவனாவது நம்மளை கண்டுக்கிறானா அப்படிங்கிற மாதிரி காசிப் பேசிட்டு இருப்பாங்க. அது சிங்கோட காதலையுமே நல்லாவே வந்துடும். அது சிங்க ரொம்ப இல்லை ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணிடும். தாட்டு ஒரு டாக்டர், பட் சிங் ஸ்டில் ஒரு ஸ்டூடெண்ட், பார்ட் டைம் ஜாப்பர். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் டிஃபரன்ஸ் அந்த டைம்ல இருந்து அவங்களுக்குள்ள அதிகமாக ஆரம்பிச்சிடும். அதுல தான் ஒரு குழப்பத்துல சிங் தாட்டை அவாய்ட் பண்ணிட்டே இருந்திருப்பான். பட் இப்போ கென் வந்து பேச அதை அப்படியே சொல்லாம, இது ஒன்றை பத்தினது இல்லை கென், அவன் ஒரு டாக்டர், நான் ஜஸ்ட் ஸ்டூடெண்ட், ஒரு லஞ்சுக்கு 1000 பாத் செலவு பண்றது தாட்டுக்கு பெரிய விஷயம் இல்லை, பட் அதே 1000 பாத் எனக்கு ரொம்பவே பெரிய விஷயம். தாட்டுக்கு பர்த்டே வந்தா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க, பட் என்னால ஒரு கிரிட்டிக்ஸ் கார்டு மட்டும்தான் கொடுக்க முடியும். தாட் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தா இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர்ஸ், பிட்காயின்ஸ் இதை பத்திலாம் பேசிட்டு இருப்பான். பட் எனக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. அவனோட உலகம் வேற, என்னோட உலகம் வேற. அவன் கூட நான் இருந்தா நான் அவனை யூஸ் பண்ணிக்கிறதா தான் எல்லாரும் நினைப்பாங்கன்னு சொன்னேன். அப்ப கேன் தாட் இப்படி யோசிப்பாருன்னு எனக்கு தோணல. அவர் உனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணதான் நினைப்பாருன்னு சொன்னேன். அப்படின்னா எனக்கு சப்போர்ட் தேவைப்படுதுன்னு நீயும் நினைக்கிறியான்னு டக்குன்னு கேட்டுரும். அப்ப கென்னுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. அப்ப சிங் கொடுக்கறது ஈஸி கென், பட் நமக்கு அவ்வளவு தகுதி இல்லையேன்னு நினைக்கும் போது அது கண்டிப்பா வலிக்கும்.
எனக்கும் சில நேரங்கள்ல வலிக்குதுன்னு சொன்னேன். அப்ப கென்னுமே லைட்டா ஃபீல் ஆகும். அப்புறம் சரி, உங்க 2 பேரோட ஸ்டேட்டஸும் ஒண்ணும் இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு நல்ல கப்பலுக்கு எது அழகுன்னு நினைக்கிற சிங்? 2 பேரோட உணர்வா? இல்ல மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சு விட்டுட்டு போறதான்னு கேட்க, சிங் அப்ப யோசிப்பான். அப்ப கென் தொடர்ந்து, உங்க 2 பேரோட மனசு எப்போ ஒத்து போச்சோ அப்பவே நீங்க 2 பேரும் தனி மனுஷங்க கிடையாது. உனக்கு ஒண்ணுனா அவருக்கு ஒண்ணுனா நீயும் சப்போர்ட் பண்ணணும். எல்லா விதத்திலையும். அதுதான் காதல். பாட்டு ஒண்ணு ரொம்ப காதலிக்கிறாரு. இத நான் சொல்லி தெரியணும்னு இல்ல. இன்னும் பெட்டர் தென் மீன்னு சொல்ல. சிங்குக்கும் ஏதோ புரியும். சோ லைட்டா சமாதானமாக. அப்ப கென்னும் சிங்க கூட்டிட்டு தாட்ட பார்க்க வருவான். அப்புறம் அங்க தாட்டு சிங்க பேசிக்க. சரி நீங்க பேசுங்கன்னு அவங்கள தனியா விட்டுட்டு கென் கிளம்பி பிளாட்டுக்கு வருவான். அங்க வந்தா அவனுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வரும். கிரேட்டுக்கு என்னாச்சுன்னு தெரியல கென். ட்ரம் வாசிச்சுக்கிட்டே இருக்கான். வெளியே வரவே மாட்டான் அப்படின்னு. இப்ப கென் இல்ல, இது என்னடா அடுத்த சோதனைங்கிற மாதிரி வருஷாவை பார்ப்பான். ஆக்சுவலி கென் சிங்க பார்க்க போயிருப்பான்ல, அந்த கேப்ல இங்க கிரேட் வந்திருப்பான். நைட்டு வருஷா கிட்ட ரொமான்டிக்கா அப்ரோச் பண்ணிருப்பான்ல, அதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருப்பான். அப்ப அவங்க கிரேட், சாரி வருஷா, நான் அதை வேணும்னு பண்ணல, நானும் ஃபுல்லா குடிச்சிருந்தேன், அதுல என்ன அறியாம என் காதல் வெளி அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ள அப்ப அந்த இடத்துலயே வருஷா கேட்ட போட்டு, பரவாயில்ல கிரேட், இனி அப்படி பண்ணாத. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு சொல்லிட்டு, எனக்கு உன்னை பிடிக்கும், பட் அது லவ் கிடையாது, நான் ஆல்ரெடி ஒருத்தரை லவ் பண்றேன், ஸோ ப்ளீஸ் புரிஞ்சுப்பான்னு சொல்லிடுவோம். அவ்வளவுதான். அப்படியே கிரேட், அந்த பர்சன் எனக்கும் தெரியுமான்னு கேட்டுட்டு அதுக்கு வருஷா அமைதியா இருக்க, அதை ஏத்துக்க முடியாம அப்பவே கிளம்பியிருப்பான். இப்ப கென்னம்மா கால் பண்ண வருஷா நடந்த எல்லாத்தையும் கென் கிட்ட சொல்லிட்டு, என்ன மன்னிச்சிருக்கேன், என்னாலதான்னு ஃபீல் பண்ணுவான். அப்ப கென்னுக்கும் வருத்தம் இருக்கும். இருந்தாலும் என்னைக்குனாலும் இது நடந்துதானே ஆகணும்னு நினைச்சிட்டு, நீ ஃப்ரீயா விடு, அவனுக்கு நான் புரிய வச்சுக்கிறேன்னு வீட்டுக்கு கிளம்புவான். அப்ப வருஷா நானும் வரேன்னு சொன்னேன். சரின்னு அவளையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போவோம். அங்க ஃபர்ஸ்ட் வருஷாவை அவளோட ரூம்ல வெயிட் பண்ண சொல்லிட்டு கிரேட்டை பார்க்க போவோம். பட் அவன் செம மூட் ஆஃப்ல ட்ரம்ம காட்டுத்தனமா ப்ளே பண்ணிட்டு இருப்பான். கென் பேசுறதை கேட்க ரெடியாவே இருக்க மாட்டான். அப்ப கென்னும் பேச ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு லெவலுக்கு மேல முடியாம, சரி அவன் கொஞ்சம் அமைதியாகட்டும், அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போமேன்னு சொல்லிட்டு வெளியே வரும். அப்ப வருஷா கிரேட்டை பத்தி கேட்க, இல்ல அவன்கிட்ட என்னால பேசவே முடியல, அவன் ரொம்ப மூட் ஆஃப்ல இருக்கான் அப்படின்னு சொல்ல, அப்ப வருஷாவுக்கு கஷ்டமா இருக்கும். ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் பண்ணுவான். என்னாலதான் இந்த மாதிரி ஆயிப்போச்சு, நான் உன்னோட இதயத்தை இப்போ உடைச்சிருந்திருக்க கூடாதோ அப்படிங்கிற மாதிரிலாம். அப்ப கென் வருஷாவை ஹக் பண்ணி, அவன் இப்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கான் வரும், அவன் எப்ப ஸ்ட்ரெஸ்டா இருந்தாலும் இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவான், பட் கொஞ்ச நேரம் போனா சரியாயிருவான், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி வருஷாவோட நெத்தியில கிஸ் பண்ணுவான். இப்படி இவங்க கிஸ் பண்ணிட்டு இருக்க சேம் டைம் கிரேட்டுமே உள்ள வந்துருவான். வந்தவன் இவங்க கிஸ் பண்ணிட்டு இருந்ததையும் பார்த்துருவான். அவ்வளவுதான். அப்ப அவனுக்கு அவ்வளவு கோபம் வரும். ஸோ ஃப்ரஸ்ட்ரேஷன்ல, நான் நினைச்சேன் எப்படி உன்னால எனக்கு துரோகம் பண்ண முடிஞ்சதுன்னு கத்தும். அப்போ கென் கிரேட் அதுன்னு ஏதோ சொல்ல வரும். பட் கிரேட் தடுத்து, பேசாத, என் மனசுல ஏன் ஆசையை விதைச்ச, எனக்கு ஹெல்ப் பண்ற நீ ஏன் போய் சொன்ன, இப்ப எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா, நீ தாட்டு கூட தானே இருக்க, இது தாட்டுக்கு தெரியுமா, இல்ல நீ அவனையும் ஏமாத்திட்டு இருக்கியான்னு கத்தும். அப்ப கென் அவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவான். பட் கிரேட் கோவத்துல நேர வருஷாவை பிடிச்சு என்ன சொல்லி ஒன்ன ஏமாத்தணும்னு சொல்லுன்னு போட்டு உழுக்க, வருஷாக்கு அந்த அட்டாக் வந்துடும். அவ அலற ஆரம்பிச்சிரும். பட் வருஷா அலற ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் கூட கிரேட் விடாம பிடிச்சு உலுக்கிக்கிட்டே இருக்க. அப்ப கென் கிரேட்டை பிடிச்சு தள்ளி விட்டு வருஷாவை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவான். அதே சேம் டைம் கென் அம்மாவும் உள்ள வர, இங்க என்ன நடக்குதுன்னு கத்த. அப்ப கிரேட் அமைதியாகி பட் எதுவுமே சொல்லாம கோபத்துல அங்கிருந்து கிளம்பிடும். அப்ப கென்னம்மா என்னாச்சுங்கிற மாதிரி கென்ன பார்ப்பாங்க. பட் கென்னும் அப்போதைக்கு அம்மா கிட்ட எதுவும் சொல்லாம வருஷம் ரிலாக்ஸ் பண்ணி அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுவான். பட் இந்த விஷயம் வருஷாவோட கண்டிஷனை மோசமாக்குற மாதிரி ஆகிரும். அவளால பயத்துல சுத்தமா தூங்க முடியாம நடுங்கிக்கிட்டே இருப்பான். அப்ப கென்னு அவனை ஹக் பண்ணி
அவ கூடவே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்க வைப்பான். அப்புறம் வர்ஷாவோட கண்டிஷன் இருக்க இருக்க மோசமாயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது எப்படியாவது சரி பண்ணணும்னு யோசிப்பா. ஆல்ரெடி இதை பத்தி தாட்டு பாட்டிக்கு வந்திருப்பான்ல, அந்த டைம்ல பேசியிருப்பான். அப்ப தாட்டும் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு உனக்கு பெஸ்ட் டாக்டர் சஜஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருப்பான். பட் இவங்க பேசினதை வருஷமும் மறைஞ்சு நின்று கேட்டுட்டு அப்புறம் கென் கிட்ட தனியா எனக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் வேணாம் கென், நீ என் கூட இருந்தா மட்டும் போதும், வேற எதுவும் தேவையில்லைன்னு சொல்லியிருப்பான். வருஷம் பேசினதுல அவ ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெடியா இல்லைன்னு மட்டும் அவளுக்கு நல்லா புரியும். ஸோ அப்போதைக்கு சரி, தாட்டு ஃபர்ஸ்ட் சைக்காட்ரிஸ்ட பத்தி சொல்லட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைச்சிருப்போம். பட் இப்படி வருஷம் திரும்ப திரும்ப கஷ்டப்படுறது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சே ஆகணும்னு யோசிப்போம். அப்ப அந்த டைம்ல யூடியூப்ல ரிலேஷன்ஷிப் வீடியோ போடுவாங்கல்ல, அந்த கப்புள் தான் அவளுக்கு மைண்டுக்கு வருவாங்க. அப்ப அவங்க கிட்ட கேட்டா சரியா இருக்கும்னு நினைச்சு அவங்களுக்கு கால் பண்ணி வர்ஷாவோட கண்டிஷன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி அவளை ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபோர்ஸ் பண்ணலாமா இல்ல எப்படி அவளை ஒத்துக்க வைக்கலான்னு அட்வைஸ் கேட்பான். அப்ப அந்த கப்புளும் இதை பார்க்கும்போது ரொம்ப சீரியஸா தெரியுது, இதை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ட்ரீட் பண்றது நல்லது. பட் நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபோர்ஸ் பண்ணா அவங்க இன்னுமே அதை விட்டு விலகி தான் போவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க மனசை விட்டு பேச ரெடி பண்ணுங்க. அவங்கள சுத்தி உள்ளவங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி புரிய வைங்க. இப்படி ஸ்டார்ட் பண்றது தான் சரியா இருக்கும்னு சொன்னேன். அப்ப கென்னும் ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டு அகைன் வர்ஷா பக்கத்துல வந்து இதை நான் சரி பண்ணிடுவேன் வரும், கண்டிப்பா சரி பண்ணுவேன்னு பாசமா தலையை தடவி கொடுத்துட்டு இருப்பான். அப்புறம் அடுத்த நாள் காலையிலேயே வர்ஷாவோட ட்ரீட்மெண்ட் பத்தி டீட்டெயிலா பேச தாட்டை பார்க்க போவோம். அங்க அவரும் ஒரு லேடி சைக்காட்ரிஸ்ட பத்தி சொல்லி அவங்க பெஸ்டா இருப்பாங்கன்னு அவங்களோட டீட்டெயில்ஸை பத்தி சொல்லிட்டு இருப்போம். அப்புறம் கென்னும் சிங்க பத்தி கேட்பான். அப்ப தாட் ரொம்ப ஹாப்பியா நான் சிங்க அம்மாவை பார்க்க கூட்டிட்டு போனேன் கென், அவங்க பெருசா எதுவும் சொல்லல, ஃபர்ஸ்ட் ஷாக் ஆனாங்க, அப்புறம் உன்னை பத்தி கேட்டாங்க, அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஐம் சோ ஹாப்பின்னு சொல்றேன். ஐயோ டாக்டரே, உன்னை பத்தி சொன்னா ஓகே, என்னை பத்தி ஐயா சொன்னேன்னு கேட்டு கென் பயப்படுவான். அப்ப தாட் நான் வர்ஷா பத்திலாம் சொல்லலம்மா, ஜஸ்ட் நமக்குள்ள எதுவும் இல்லை, நம்ம வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான்னு சொல்லியிருக்கேன்னு சொல்ல. அப்பதான் கென் ரிலாக்ஸ் ஆவான். பட் அதுக்குள்ள உன் அம்மா ஃப்ளாட்டுக்கு வந்திருக்காங்கன்னு வர்ஷா கிட்ட இருந்து மெசேஜ் வரும். பார்த்ததான் அவ்வளவுதான். ஒருவேளை கிரேட் போட்டு கொடுத்துருப்பானோன்னு பயந்து அகைன் தாட்ட கப்பலா நடிக்க கூப்பிடுவான். அப்ப தாட் கிரேட்டுக்கு என்ன தெரியும்னு கேட்டுட்டு கென் நீ இன்னும் மறைக்க நினைக்கிறது சரியில்லை, உன் காதல் அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்லுவான். பட் எங்க டாக்டர் அட்வைஸ் எல்லாம் அப்புறம் கொடுங்க, பட் ப்ளீஸ் இப்ப என் கூட வாங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு போயிடுவோம். ஃப்ளாட்டுக்குள்ள நுழையும் போதே அப்படியே ஹாப்பி கப்பல் மாதிரி தாட்டோட கையை பிடிச்சிட்டு உள்ள வருவோம். பட் உள்ள பார்த்தா கென் அம்மாவும் அதே சேம் குரங்கு பொம்மையை கையில வச்சுட்டு நிப்பாங்க. கென்ன பார்த்ததும் இது என்னன்னு அந்த குரங்கு பொம்மையை காட்டுனா அப்பவாது ஒத்துட்டு இருந்திருக்கலாம். பட் நம்மாலே அது நான் வர்ஷாக்காவை கிஃப்ட் பண்ணதுமான்னு சொல்ல தாட்டு மாதிரியே கென் அம்மாவும் அதை பிளே பண்ணி விட அப்ப கென் இல்ல சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறதுலாம் அது நானா தான் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு அம்மா அது வருஷம் ஏதோ சும்மா அப்படின்னு சமாளிக்க வருவோம். அப்ப கென் நம்ம அவளை தடுத்து போதும் கென், கிரேட் எல்லாம் சொல்லிட்டான், நானும் தேவைக்கு அதிகமாவே கேட்டுட்டேன், அப்புறம் தாட்டுக்கு கூட பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறது தெரியும், தாட்டம்மா கால் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கென் கைய பிடிச்சு என் பொண்ணோட லைஃப்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற உரிமை எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்ல. அப்ப கென்னும் நான் வர்ஷாவை காதலிக்கிறமான்னு ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் எந்த தயக்கமும் இல்லாம சொல்லும். இந்த வருஷா கூட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ செம்ம ஹாப்பியாகும். பட் கென் அம்மா ஆர் யூ ஷுர் கென் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப கென்னும் ஆமாம்மா நான் வருஷாவை லவ் பண்றேன், அவ கூட இருக்கும்போது நான் ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லுவேன். அப்ப கென் அம்மா சரி அப்ப எப்பவுமே ஒரு பெர்ஃபெக்ட் காயை தான் நான் டேட் பண்ணுவேன்னு சொல்லுவே, அது என்னன்னு கேட்பாங்க. அப்ப கென் டக்குன்னு நான் என் மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல. அப்ப கென் அம்மா அன்னைக்கு அந்த குறி சொல்ற லேடி சொன்ன மாதிரி நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணா அதுல எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை,
பட் நீ எடுக்கிற முடிவு சரியானதா இருக்கணும். இப்ப நீங்க 2 பேருமே சின்ன பசங்க தான். நீங்க கடந்து வர வேண்டிய விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கு. ஸோ இந்த வயசுல ஏற்படுற இந்த உணர்வை நீங்க காதல்னு தப்பா புரிஞ்சுக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வர்ஷாவை பிடிச்சிருக்கு. அவ ரொம்ப ஸ்வீட்டான பொண்ணு. பட் ப்ளீஸ், நீங்க 2 பேரும் இதுல உறுதியா இருக்கீங்களான்னு இன்னொரு முறை எனக்காக யோசிங்கன்னு சொல்லுவாங்க. இது அங்க யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. கென்னும் சரி, வர்ஷாவும் சரி, தாட்டும் சரி, 3 பேருமே கென்னோட அம்மாவை ஆச்சரியமா பார்ப்பாங்க. அப்ப கென் அம்மா அதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு தெரியாம, நான் ஃபுட்ஸ் கொண்டு வந்திருக்கேன், அதை மறக்காம ஃப்ரிட்ஜில் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ரெடி ஆவாங்க. அப்ப தாட்டும் ஹாப்பியா, நான் உங்களை ட்ராப் பண்றேன் அப்படின்னு கென் அம்மா கூடயே போவோம். கென்னுக்கும் வர்ஷாவுக்கும் சந்தோஷம் தாங்க முடியாது. எப்பவுமே கென்னோட அம்மா, நீ மட்டும் ஒரு பொண்ணு லவ் பண்ண, சொத்து எல்லாத்தையும் நான் கிரேட்டுக்கு கொடுத்துருவேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே மிரட்டிட்டு இருந்திருப்பாங்க. பட் இப்போ நினைச்சதுக்கு மாறா பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம், இது நிஜமான காதலா இருந்தா கண்டிப்பா அதை அக்செப்ட் பண்ணிப்பேன்னு சொல்லாம சொல்லிட்டு போனது 2 பேருக்குமே அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். ஸோ அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு கென் வர்ஷாவை கூட்டிட்டு மாடிக்கு போவோம். அந்த பிளேஸே செம்ம சூப்பரா ரொமான்டிக்கா இருக்கும். அந்த வர்ஷாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அதை ரசிச்சு பார்த்துட்டேன். கென் நான் உன்னை கேட்கவான்னு கேட்பேன். அப்ப கென்னும்னு சொல்ல, நீ எப்போ ஒரு பர்ஃபெக்ட் காய்க்காக வெயிட் பண்றதா உங்க அம்மா சொன்னாங்கல்ல, பட் இப்ப எப்படி உன்னோட மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்ட அப்படின்னு கேட்க, அப்ப கென் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே உனக்கு ஞாபகம் இருக்கான்னு ஒரு ஃபிளாஷ்பேக்கை சொல்றேன். அதுல குட்டி கென் எனக்கு காஃபி வேணும்னு கேட்க வர்ஷா அதை கொடுப்பான். அப்புறம் எனக்கு ஸ்வெட் ஆகுதுன்னு சொல்ல வர்ஷா ஒரு விசிறியை வச்சு விசிறி விடுவோம். அப்ப கென் பத்தாது எனக்கு இன்னும் ஹார்டா இருக்குன்னு சொல்ல வர்ஷாவும் இன்னும் ஃபோர்ஸா விசிறி விடுவோம். அப்ப அப்படியே கியூட்டா விளையாடிட்டு இருக்கும் போதே வர்ஷா இல்ல, கென் எனக்கு ஒண்ணு கேர் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னை எப்பவுமே இதை பண்ண அலோவ் பண்ணுவியான்னு கேட்போம். அப்ப கென்னுனா, நீ ஒரு மேடு, நீ எப்படி என்ன கேர் பண்ணுவ? என் அம்மா அப்பா அப்புறம் சோம்கித் அங்கிள் அவங்களால மட்டும்தான் என்ன பாத்துக்க முடியும், ஏன்னா அவங்கதான் என்னோட ஃபேமிலின்னு சொல்ல. அப்போ ஒருவேளை நானும் உன் ஃபேமிலியா இருந்தா என்ன அலோவ் பண்ணுவியான்னு வர்ஷா கேட்பேன். அப்ப கென், அது எப்படி முடியும்? என் ஃபேமிலியை தவிர ஒருத்தர் என்ன பாத்துக்கிறதா இருந்தா அது நான் லவ் பண்ற பர்சனை தான் இருக்கும்னு அந்த வயசுலயே சொல்ல. அப்ப பெரிய பொண்ணானது நீ என்ன லவ் பண்ணுவியா கென்? அப்ப எப்பவுமே நான் உன் கூடவே இருக்க முடியும்ல, உன்னை கேர் பண்ண முடியும்லன்னு வர்ஷா சொல்ல. ஒருவேளை ஃபியூச்சர்ல நீ என்னை காதலிக்க வச்சிட்டேன்னா அப்ப எப்பவுமே நீ என்னை கேர் பண்ண நான் அலோவ் பண்றேன்னு சொல்லியிருப்பான். இப்ப இத சொல்லிட்டு எனக்கு ஒண்ணு மாதிரி நான் உன்னை எப்ப லவ் பண்ணேன்லாம் எக்ஸாக்டா சொல்ல தெரியாது வரும். பட் நீ என் லைஃப்ல எப்போ அகைன் வந்தியோ அப்பவே உன்னை தவிர வேற எதுவுமே எனக்கு பர்ஃபெக்டா தெரியல. உன் கூட இருக்கிற அந்த ஒவ்வொரு நிமிஷம் மட்டும்தான் எனக்கு அவ்வளவு பர்ஃபெக்டா தெரியுது. மேபி உன்னை பாக்குற வர பர்ஃபெக்ட் லவ்வுக்கான மீனிங் எனக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல. அப்ப வர்ஷாக்கு செம்ம ஹாப்பியா இருக்கும். இது உனக்கு இப்போ ஞாபகம் இருக்கான்னு கேட்பான். அப்ப கென், அது எப்படி மறக்க முடியும்? இந்த கென்ன முதல் முறை ப்ரப்போஸ் பண்ணது நீ தானே, எப்பவுமே மறக்க மாட்டேன்னு சொன்ன. அப்ப வர்ஷா, சரி இப்ப நான் உன்னை காதலிக்க வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சோ இப்போ உன்னோட ப்ராமிஸை நீ காப்பாத்துவியா? எப்பவும் என் கூட இருப்பியா? உன்னை கேர் பண்ண என்ன அலோவ் பண்ணுவியா? எனக்கு ப்ராமிஸ் பண்ணிக்க என்னன்னு கேட்க. அப்ப கென்னுமே கண்டிப்பா எப்பவுமே உன் கூட இருப்பேன்னு சொல்லி அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணி அந்த ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி வர்ஷாவை கிஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி இங்க கென் வர்ஷாவும் அங்க தாட்டும் சிங்கும் ஹாப்பியா இருக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட இங்க முடிக்கிறாங்க. இனி அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.